ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 15. இது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைக்கு கீழே வருது. இதில் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட ஹெட்டிங் என்ன சொல்லுதுன்னா, தடை விதிக்குது. எதுக்கு? பாகுபாடு காட்டுவதில் தடை. எதுலெல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாது? ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் வச்சு நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 15 கீழே மொத்தம் 6 கிளாஸ் இருக்குது. இந்த 6 கிளாஸில் கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட், அதாவது அரசு என்பது பாகுபாடு காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எதில், எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது? எதை வச்சு? ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இதை 5 காரணமாக வச்சு அரசாங்கம் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிளாஸ் 1. கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நோ சிட்டிசன் ஷால் பி. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டியது சிட்டிசன்ஸ். சிட்டிசன்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்டிகல் 15 இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் செல்லும். அப்போது நோ சிட்டிசன் ஷால் பி ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம் பி சப்ஜெக்ட் டு டிசேபிலிட்டி, லயபிலிட்டி, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் கண்டிஷன். ஸோ இங்கேயும் நீங்கள் எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ, பாலினம் சார்ந்தோ அல்லது பிறப்பிடம் சார்ந்தோ நீங்கள் எந்த பாகுபாடும் காட்ட முடியாது. இது எந்த பகுதிகளெலாம் காட்ட முடியாது அப்படின்னா, ஒரு பொது கடைகளுக்கு செல்வதற்கு, இல்லை ஒரு பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு, இல்லை ஹோட்டல்ஸ்க்கு போகிறதுக்கு, இல்லை ஒரு பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பொது இடங்களுக்கு செல்வதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கக்கூடாது. இந்த 5 காரணமாக காட்டி, குறிப்பாக இப்போ பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு தேட்டருக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த தேட்டருக்கு போகிறதுக்கு இந்த ஜாதி தான் போகணும், இந்த மதத்துக்காரங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது? தடை விதிக்க முடியாது. செகண்ட், த யூஸ் ஆஃப் வெல்ஸ், டேங்க்ஸ், பாத்திங் கார்ட்ஸ் அண்ட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரிவர்லேயோ, கிணறுலையோ, இல்லை பொது இடத்துல, பொது பாதைகள்லையோ ஒருவர் செல்லலாம், ஒருவர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? தடை விதிக்க முடியாது. ஸோ இது 15 கிளாஸ் 2 அப்படிங்கிறது அரசாங்கமும் இது பாகுபாடு காட்ட முடியாது, ஒரு தனிநபரும் பாகுபாடு காட்ட முடியாது அப்படிங்கிறத எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. 15 கிளாஸ் 3லேருந்து 15 கிளாஸ் 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முதல் 2 ஆர்டிக்கல் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான எக்ஸப்ஷன் தான் இது. எக்ஸப்ஷன்னா சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. என்னெல்லாம் எக்ஸப்ஷன்? ஃபஸ்ட்டு பாருங்கள், 15 கிளாஸ் 3 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து இந்த முதல் 2 கிளாஸ்லேருந்து விலக்கு இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பெண்களுக்கு சில சிறப்பு திட்டங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு சில சிறப்பு திட்டங்கள் உண்டு. எல்லாரும் சமம், இதில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு கொடுக்காமல இருக்காங்களா? இன்றைக்கி பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி இருக்குது, குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வி வசதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போது முதல் 2 கிளாஸையும் பாதிக்காது அப்படிங்கிறாங்க. செகண்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டி இன் பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்போது அரசு நிறுவனங்கள், அரசு கல்லூரிகள், அரசு கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன், இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட். சோஷியலி பேக்வர்ட் அப்படின்னா என்ன? சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள், கூடுதலாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள். இவர்களில் எஸ்சி, எஸ்டி அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு கோட்டா கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதை சொன்னது வந்து தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். எங்கள் அரசு கல்வி நிறுவனங்களில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவங்கள எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க? சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க. சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. இதை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் இதை கொண்டு வந்திருக்கு. 15 கிளாஸ் 4 கொண்டு வந்திருக்கு. 15 கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, இதே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான், இதே சமுதாயத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கிய வகுப்பினர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது எங்கே கொடுக்குறாங்க? ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்குறாங்க. மேலே கொடுத்தது பப்ளிக்கு, இப்போ கீழே கொடுத்துருக்கிறது வந்து ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ கிளாஸ் 5 என்ன சொல்லுது? 93rd அமெண்ட்மெண்ட் படி, 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் கோட்டா கொடுக்கணும்னு சொல்லுது. தென் 15 கிளாஸ் 6 என்ன சொல்லுது பாருங்கள், எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் அவங்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பண்ணலாம் அப்படிங்குது. எக்கனாமிக்லி வீக்கர் செஷன்னா யார்? பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வெரி ரீசெண்ட்லி தான் நடந்துச்சு. 103வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. அப்போ முதல் 2 கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் வந்து, அதாவது அரசு அப்படிங்கிறது எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. எது ரீதியாக? ரிலீஜியன், மத ரீதியாகவோ, ரேஸ், இன ரீதியாகவோ, கேஸ்ட், ஜாதியல் ரீதியாகவோ, செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்,
அதாவது பாலினம் மற்றும் பிறப்பிடம் சார்ந்து யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத மொதல் 2 ஆர்டிகளும் டிஸ்கிரைப் பண்ணுது, மொதல் 2 கிளாஸும் டிஸ்கிரைப் பண்ணுது. அது கீழே இருக்கிறது 15 கிளாஸ் 3, 4, 5, 6 அப்படிங்கிறது மொதல் 2க்கு இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன். ஸோ இதோடைய கண்டினியூஷன் என்ன கேசஸ்லாம் இருக்குங்கிறத ஃபர்தராக நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது கிளாஸ் 1 15 கிளாஸ் 1 என்ன சொல்லுச்சு? மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதை 5 பேசிக்காக வச்சு ஒருத்தர் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது, குறிப்பாக அரசாங்கம் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்போ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் வழக்குகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இம்பார்ட்டண்டாக ஒரு 2 வழக்கு இருக்குது. முதல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி ஜோஷி வெர்சஸ் மத்திய பாரத் அப்படிங்கிற ஒரு கேஸ். என்ன கேஸ்னா, மத்திய பாரத் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் தான். அங்கே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்களோ, யாரெல்லாம் அங்கே பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அங்கே தங்கியிருக்கிறாங்களோ, அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அந்த மாநிலத்தை சாராதவங்க, அந்த ஊரை சாராதவங்க ஃபீஸ் கட்டணும், ஒரு கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் டிபி ஜோஷி அப்படிங்கிறவர் கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, இந்த இடத்துல அரசாங்கம் பிறப்பிடத்தை பேசிக்காக வச்சு எனக்கு மேலே தடை விதிக்கிறாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்க, இது என்னுடைய ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 அப்படிங்கிற அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடுறாரு. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்க சார்பாக வாதாட போகிறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இவங்க அரசாங்கம் கொண்டு வந்த இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது பிறப்பிடம் சார்ந்து மட்டும்தான் அவங்கள தடை விதிக்குது, பிறப்பிடம் சார்ந்து ஒருத்தரை பாகுபாடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் தடை விதிக்குது. ஆனால் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை சார்ந்து சொல்லலை. அப்போ நீங்கள் மத்திய பிரதேஷ் ஊரை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டேஷன் விதிக்கிறதுல ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 எந்த விதமான தடையும் விதிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து அப்ஹெல்டு பண்ணிடுது. தென் செகண்ட் முக்கியமான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலினத்தை வச்சு கேஸ் நடக்குது. என்ன பாலினத்தை வச்சு கேஸ் நடக்குதுன்னா, ஐபிசி செக்ஷன் 497 என்ன சொல்லுதுன்னா, கிரிமினலைஸ் தி அடல்ட்ரி ஒன்லி ஃபார் மென். ஆண்களுக்கு மட்டும் அடல்ட்ரியை கிரிமினலைஸ் பண்ணுது. அடல்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாகவே கல்யாணத்துக்கு பிறகு வந்து திருமணம் தாண்டிய உறவு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான் தண்டனை இருக்குது, பெண்களுக்கு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய பாலினத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, பாகுபாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜோசப் ஷெயின் அப்படிங்கிறவர் கேஸ் போடுறாரு. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, ஆமாம் இந்த கேஸ் வந்து இவர் போட்டது கரெக்டு தான், இது வந்து தப்பாக தான் இருக்குது, பாலினத்தை மட்டும் வச்சு, அதாவது ஜெண்டரை மட்டும் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க, அது ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு இல்லை, ஸோ பெண்களுக்கும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து அவர் அப்ஹெல்டு பண்ணியிருந்தார். ஸோ 15 கிளாஸ் 1க்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 2 விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எதை வச்சுன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு பார்த்தோம். பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பிடத்தை வச்சு ஒருத்தவங்களை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிற ரிலேட்டடான கேஸு. செகண்ட் நம்ம பார்த்தது வந்து செக்ஸு, தட் இஸ் பாலின பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு. இது உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 15 கிளாஸ் 3 என்ன சொல்லுது? கிளாஸ் 3 வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சில சிறப்பு சலுகைகள் வழங்கலாம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த போஸ்கோ சட்டம் அப்படிங்கிறது யாராவது வந்து பாலின சீண்டல் பண்ணுறாங்க, இந்த 14-18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்களை பொண்ணுங்களை பாலின சீண்டல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம போடக்கூடிய வழக்கு தான், சட்டம் தான் என்னது, போஸ்கோ சட்டம். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 18 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வேறு விதமாக இருக்கும். ஸோ இது குழந்தைகளுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட சட்டம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொண்டு வந்த சிறப்பு சட்டம். அடுத்து மேட்டர்னல் பெனிஃபிட் ஆக்ட், இப்போ பெண்களுக்கு வந்து விடுப்பு கொடுக்குறாங்க, சம்பளத்தோட கூடிய விடுப்பு வழங்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 கிளாஸ் 3ல் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட சலுகைகள். ஸோ இது அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து 15 கிளாஸ் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 கிளாஸ் 4 என்ன சொல்லுது? சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி, அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இவங்களுக்கு அரசு கல்வி நிறுவனங்களில் அரசுடைய கல்வி நிறுவனங்களில் என்ன பண்ண முடியும், சீட்டு அலாட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுக்க முடியுங்கிறத ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது ரிலேட்டடாக என்னெல்லாம் முக்கியமான வழக்கு இருக்குங்கிற பார்ப்போம். மிக முக்கியமான முதல் வழக்கு அப்படிங்கிறது சண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ்.
இந்த கேஸில் செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவருக்கு சீட்டு மெடிக்கல் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னா மெட்ராஸில் வந்து கோட்டா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்குன்னு கோட்டா கொடுத்துட்றாங்க. நான் இவங்களோட அதிகமான மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடுறாரு. இந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் இங்கே வந்து ஜாதியை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது, இது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கோட்டா கொடுத்ததை அபாலிஷ் பண்ணி விட்டுறாங்க சுப்ரீம் கோர்ட். இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குது. அதுதான் என்ன சொல்கிற 15 கிளாஸ் 4 அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குது. அதில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள், டு ஓவர் ரூல் பார்லிமெண்ட் எனக்டட் தி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு சிறப்பு கோட்டா உண்டு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு எப்போ வருது, இந்த கேஸுக்கு பிறகு தான் 15 கிளாஸ் 4 அப்படிங்கிற ஆர்டிக்கிளே உருவாகுது. இந்த கேஸுக்கு முன்னாடி இந்த சட்டம் இல்லை. இது ரிலேட்டடாக ஒவ்வொரு மாநிலத்துலையும் நிறைய கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருது. அதில் மிக முக்கியமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் கேஸ். இந்த கேஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மைசூர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கம். இந்த கர்நாடக அரசாங்கம் கோட்டா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஓபிசிக்கு 28%, எம்பிசிக்கு 22%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 3%, அப்போ மொத்தம் 68% கோட்டா கொடுத்துட்றாங்க. இதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க. இவ்வளோ 68% நீங்கள் கோட்டா கொடுத்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி சீட்டு கொடுக்க முடியும், எங்களுடைய இது பாதிக்கப்படுது, நீங்கள் கேஸ்ட் அடிப்படையில் எங்களை பாகுபாடுபடுத்துறீங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழிமுறை காட்டுறாங்க. நீங்கள் என்ன டைரக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில தீர்ப்புகள் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படிங்கிற 2 வார்த்தையும் கன்சிடரில் எடுத்துக்கணும். சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினர் மட்டும் தனியாகவோ அல்லது கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் மட்டும் தனியாகவோ நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த கோட்டா கொடுக்குறதுல சமூகத்திலையும் பின்தங்கி இருக்கணும், கல்வியிலையும் பின்தங்கி இருக்கணும், அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. செகண்டு, ஆல்சோ கன்சிடர் பாவர்ட்டி. இதோட கூடுதலாக சேர்த்து நீங்கள் என்ன பார்க்கணும், அவங்களுடைய ஏழ்மை நிலையையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தேர்டு, நோ எம்பிசி. ஆல்ரெடி பிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, இனிமேல் எம்பிசி அது கீழே மோஸ்ட் பேக்வேர்டு அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வரக்கூடாது. ஸோ பிசி மட்டும்தான் செல்லும், எம்பிசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சீலிங், 50% தான் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், 68% கொடுக்கறதெல்லாம் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பிற்காலத்தில் வந்த இந்திரா சவானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸுக்கு அடிப்படையாக அமையுது. ஸோ அடுத்த கேஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். கேஸ் நம்பர் 3, இந்திரா சவானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸை பாப்புலராக என்ன சொல்லுவாங்கன்னா மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்டல் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த கேஸ் தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி கொடுத்த பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் கேஸோட சில விஷயங்கள் மாற்றம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஸ்பிளிட்டிங் எம்பிசி இஸ் ரைட். அப்போ எம்பிசி அப்படின்னு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கல்ல, ஓபிசிலேருந்து எம்பிசின்னு தனியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அது வந்து சரிதான், நீங்கள் பிரிக்கலாம், அது தவறு கிடையாதுன்னு சொல்லிது. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, சீலிங் 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரிசர்வேஷன் கேஸ், தட் இஸ் பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் கேஸில் 50% தான் சீலிங் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை மறுபடியும் உறுதிப்படுத்திடுறாங்க. கோட்டா கொடுக்கறது 50% தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திடுறாங்க. ஸோ இதை பேசிக்காக வச்சு அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்திரா சவானி கேஸில் டெவலப் ஆகுது. அந்த கான்செப்ட் தான் க்ரீமி லேயர் கான்செப்ட். க்ரீமி லேயர் கான்செப்ட் அப்படின்னா பாலாடை கோட்பாடு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட் பற்றி இப்போ எலாபரேட்டாக பார்க்கலாம். க்ரீமி லேயர் கான்செப்ட் அப்படிங்கிறது பாலாடை கோட்பாடு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது என்னென்னா, ஓபிசிலேயே வசதி மிக்கவர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, ஓபிசியில் மிக உயரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கோட்டா கிடைக்காது. அவங்கெல்லாம் தே வில் கண்டஸ்ட் இன் தி ஜென்ரல் கேட்டகரி, அதில் வந்துடுவாங்க, ஓசி கேட்டகரியில் வந்துடுவாங்க, அவங்களுக்கு கோட்டா கிடைக்காது. வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட். அதுக்கு சில நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட். என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வருடாந்திர வருமானம் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும், 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து கோட்டா கிடைக்கும். இல்லை அது மாதிரி நிறைய பிரேக்ஸ் வச்சுருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் அவங்க பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா, குறிப்பாக பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாவோ, இல்லை யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி இந்த மாதிரி அமைப்புகளுடைய தலைவர்களாவோ இல்லை மெம்பராகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோட்டா கிடையாது. அதே மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, பிஎஸ்யூஸ் பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்கள்லையோ இல்லை வங்கிகள்லையோ வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பெட்ரோல் அவங்களுக்கு வந்து கோட்டா கிடைக்காது. தென் அதே மாதிரி ஆர்மியில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்க,
அது மாதிரி இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி முக்கியமான அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன கிடைக்காது, கோட்டா கிடைக்காது, ஓபிசிக்கு வரமாட்டாங்க. அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் தான் போட்டி போடுவாங்க. தென் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வச்சுருந்தாங்க, 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர்னு அரசாங்கம் குறிப்பிடுவாங்க. அந்த ஏக்கர் கணக்குக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வராது. அப்போ க்ரீமி லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓபிசி கேட்டகரியிலேயே யாரெல்லாம் நிறைய வசதி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கோட்டா வராது, பின்தங்கிய வகுப்பினராக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோட்டா வரும் அப்படிங்கிறத க்ரீமி லேயர் சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வெரி ரீசெண்டாக 15 Class 6 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. 103வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தது 2019. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு 10% கோட்டா கொடுக்கப்படுது. இந்த 10% கோட்டா என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனுவல் இன்கம், வருடாந்திர வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க எந்த விதமான ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்க வச்சுக்க முடியாது. என்னெல்லாம் 5 ஏக்கருக்கு மேலே நல்லா வச்சுக்கக்கூடாது. ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட், நகர்ப்புறங்களில் 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே உங்களுக்கு ஃப்ளாட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிளாட்டு, ஒரு உங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே, 100 ஸ்கொயர் யார்ட்ஸுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, முனிசிபாலிட்டிலையோ இல்லாட்டி மற்ற நோட்டிஃபைடு இடத்துலையோ உங்களுக்கு என்ன இடம் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அவங்க எப்படி கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஊரில் மட்டும் வச்சதை பார்க்க மாட்டாங்க. எந்தெந்த ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி மொத்தமாக தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் அ ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலி அப்படின்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும் என்னெல்லாம் சொத்து இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக கால்குலேட் பண்ணி தான் பார்ப்பாங்க. அப்படி மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் உள்ளடக்கி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற எக்கனாமிக்லி வீக்கர் செஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அப்படிங்கிற கோட்டா உங்களுக்கு கிடைக்காது. இதில் இல்லாத கஷ்டப்படுற ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த கோட்டா போய் சேரும். ஸோ இந்த 2 கான்செப்ட், க்ரீமி லேயர், எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாமில். ஆர்டிகல் 15 நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 15 Class 1லேருந்து Class 6 வரைக்கும் ஸ்மால் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். 15 Class 1 என்ன சொல்லுது? 15 Class 1 largely speaks about ஸ்டேட் ஷல் நாட் டிஸ்கிரிமினேட், பாகுபாடு காட்டக்கூடாது. ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு அரசாங்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அதே மாதிரி பொது இடங்கள்லையும் ஒரு பப்ளிக் தேட்டர்ஸோ வெல் யூஸ் பண்ணுறதுலையோ ரோட்டில் நடக்கிறதையோ வந்து என்ன பண்ண முடியாது, அரசோ தனியாரோ 2 பேரும் என்ன பண்ண முடியாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத செகண்ட் சொல்லுது Class 2. வேற Class 3 to Class 6 வந்து எக்ஸப்ஷன். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அதில் ஆண்கள் கிடையாது, குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து சிறப்பான சலுகைகளை வழங்கக்கூடியது 15 Class 3. 15 Class 4 வந்து பார்த்திங்கன்னா, அரசு கல்வி நிறுவனங்களில் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் செஷன் அண்ட் தென் SC ST இவங்க 3 பேருக்கும், அதாவது ஓபிசி, SC ST அவங்களுக்கு கோட்டா கொடுக்கக்கூடியது. தென் 15 Class 5 என்ன சொல்லுதுன்னா, ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஓபிசி, SC ST அவங்களுக்கு கோட்டா கொடுக்கக்கூடியது. கடைசியில் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு கோட்டா கொடுக்கக்கூடியது. இதை பற்றி தான் ஆர்டிகல் 15 பேசுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 நம்ம ஃபர்தர் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.